என்னங்க என்னங்க என மார்க்கெட்டில் இருந்து ஓடோடி வந்தாள் ரத்னா. வாசலில் செருப்பை அரைக்குறையாய் உதறிவிட்டு விறுவிறுவென உள்ளே வந்தாள். படித்துக் கொண்டிருந்த பேப்பரை நிதானமாய் மடித்து டீப்பாயின் மீது வைத்து, அவள் சொல்ல போகும் விஷயத்தில் எந்த சுவாரஸ்யமும் இருக்கப் போவதில்லை என்பது போல பார்த்து கொண்டிருந்தான் சுப்பிரமணியம். மூச்சு வாங்கிக் கொண்டிருக்க தண்ணீர் கூட குடிக்காமல் பேச ஆரம்பித்து விட்டாள். என்னங்க, சுகன்யாவ மார்க்கெட்ல பார்த்தீங்க என்றாள் மொட்டையாக. எந்த சுகன்யாவை பார்த்த? அதாங்க உங்க அக்காவோட பெரிய மாமனார் மகள் வேளச்சேரியில டிராவல்ஸ் வச்சிருந்தாங்களே. கண்ணை கட்டியது சுப்புவுக்கு. பெருமூச்சு விட்டபடி, ஆமா, அவளுக்கு என்ன? அவங்க பிஸ்னஸ் ரொம்ப நஷ்டத்துல போறதா போன முறை வந்தப்போ உங்க அக்கா சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ வியாபாரம் சுத்தமா படுத்துருச்சு போல. காதுல கழுத்துல ஒன்னையும் காணும். எவ்வளவு பவசு பேச்சு பேசுவா. இப்ப பார்த்தா ஏதோ பேச தெரியாதவ மாதிரி அமைதியா இருக்கா என்றாள். சுப்புவுக்கு எரிச்சல் தான் வந்தது. பொதுவாக பெண்களுக்கு அடுத்தவர் விஷயத்துல ஆர்வம் அதிகம்தான். ஆனால் ரத்னாவுக்கு இருக்கும் ஆர்வம் ரொம்ப அதிகமானது. அந்த மிகையான ஆர்வத்தாலேயே எல்லோருக்கும் அவள் பேச்சு வெறுப்பை ஏற்படுத்தியது. ரத்னாவை எங்கு அழைத்து சென்றாலும் கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு போனால் அங்கு 2 கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடுதாம் என்ற கதையாகி போகும். திருவண்ணாமலை தீபம் பார்க்க அழைத்து போனால் எல்லோரும் தீபம் பார்த்து கொண்டிருந்தால் இவளுக்கு மட்டும் அங்கு பார்க்க வேறு ஏதாவது இருந்து தொலைக்கும். ஏங்க, அந்த நீல கலர் சுடிதார பாத்தீங்களா? அவ கூட நிக்கிற ஆளு அவ புருஷனா? என்ன ரொம்ப வயசானவனா தெரியறானே என்பாள். அப்படியே அவளை முறைக்க பேசாம வீட்டிலேயே சாமி கும்பிட்டு இருக்கலாம் என்று தோன்றியது. பொதுவாக கோவிலுக்கு போகணுங்கிற ஐதீகம் எதுக்கு வந்தது தெரியுமா? 4 பேர் கூடுற இடத்துல ஐம்புலனையும் கட்டி வைக்கிற பண்பு வரணும்னு தான். நீ என்னடான்னா இங்க வந்தும் வம்புக்கு அலையிற என்றான் சுப்பு. அவளுக்கு சமுத்திரமே முழங்கால் மட்டும். இந்த அறிவுரை எல்லாம் எதுக்கு உதவும்? அன்று ஒரு மழை நாள். வரும் வழியில் ஸ்கூட்டர் ரிப்பேர். பாழாய் போன சென்னையில் நிலத்தடியில் தண்ணீர் இருக்கிறதோ இல்லையோ, லேசாய் மழை பெய்தாலே பூமி முழுக்க பாதாள சாக்கடை நிரம்பி தொலைகிறது. ஸ்கூட்டரை சர்வீஸுக்கு விட்டுட்டு ஃபேண்டை முட்டி வரைக்கும் சுருட்டி ஆம்ஸ்டாங் நிலாவில் நடந்து வந்தது போல காலை அகட்டி அகட்டி வீடு வந்து சேர்ந்தான் சுப்பு. வாசலிலேயே காத்திருந்தாள் ரத்னா. இவளல்லவா தர்மபத்தினி என மனசு கொஞ்சம் அதிகமாகவே ஆர்ப்பாட்டம் போட்டுவிட்டது. என்னங்க, உங்களுக்கு முன் இங்க ஆட்டோல வந்து இறங்கினது யாருன்னு தெரியுதா என்றாள். யாரு? அதாங்க மஞ்சரி. மஞ்சரியா? அது யாரு? அவன் மனதில் இருந்த எதிர்பார்ப்பு சப் என்று போனதில் ஆத்திரம் ஒரு பக்கம். தண்ணீருக்குள் தவளை மாதிரி தவ்வி தவ்வி வந்த கணவனின் கஷ்டத்தை பார்க்காமல் அவளுக்கு அதைவிட சுவாரஸ்யமாய் எதுவோ இருந்து தொலைகிறது என்ற கோபம் மறுபக்கம். அவளை முறைத்து பார்த்தான் சுப்பு. அட, அவதாங்க அந்த ரோஜாவோட பொண்ணு எதிர் வீட்டு பையனை காதலிக்கிறான்னு 2 வீட்டுக்கும் கலவரமாகி கொஞ்ச நாளைக்கு முன் இந்த காம்பவுண்டை விட்டு போனாங்களே, அவங்களே தான். நாமெல்லாம் என்ன நினைச்சோம்? அந்த காதல் அதோட முடிஞ்சு போச்சுன்னு தானே. ஆனா இப்ப பார்த்தா அந்த மஞ்சரி இந்த கொட்டுற மழையில அந்த முரளி பைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதுல பியூட்டி என்ன தெரியுமா? சுப்புவின் அருகில் வந்து அவள் காதில் மெதுவாக சொன்னாள். இப்போ வீட்டுல யாரும் இல்ல. என்ன கொடுமைங்க, இதை பாருங்களேன் என்று கண்ணடித்து சிரித்தாள். அடி பாவி, இந்த மழையில் உளுந்து வடையும் தேங்காய் சட்னியும் சுட சுட தந்தால் கூட இத்தனை சுவாரஸ்யம் காட்டியிருக்க மாட்டாள். சீ, நான் பள்ளத்தையும் மேட்டையும் கடந்து சேரும் சகதியமா வந்து நின்னா கால் கழுவ தண்ணி மொண்டு வர துப்பில்ல. அடுத்தவ வீட்டு கதைய அரை மணி நேரமா பேசுற. எவனை கட்டினா என்ன? முதல்ல நான் உன்னை கட்டியிருக்க கூடாது. நான் வேணாம் வேணான்னு சொல்லியும் தினமும் கூட மல்லு கட்ட உன்னை என் தலையில கட்டிட்டு போய் சேர்ந்துட்டாரு எங்க அப்பா. அதான் அந்த மனுஷனுக்கு நான் திவசம் கூட கொடுக்கறதில்ல. சே என்று அவனுடைய மொத்த கோபமும் எரிச்சலையும் கொட்டி தீர்த்தான் சுப்பு. ஓஹோ, அப்படியா செய்தி? போனா போகுது, மழையில நனைஞ்சு வந்திருக்கீங்களன்னு காப்பி போட்டு தரலாம்னு பார்த்தா இவ்வளவு பேசுறீங்களா? உங்களுக்கு எதுவும் கிடையாது என்றபடி உள்ளே போனாள் ரத்னா. மறுநாள் மதியம் சுப்புவின் ஆபீஸுக்கு போன் செய்தாள் அவனோட தங்கை அனுசுயா. சொல்லு அனு, என்ன ஆபீஸுக்கு போன் செஞ்சிருக்க என்று கேட்டான். அண்ணே, அண்ணி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்தா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேணாமா?
என் மாமியார் கிட்ட நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை காதலிச்சேன்னு சொல்லிட்டாங்க. வீடே கலோபரம் ஆயிடுச்சு என சொல்லும் போதே அனுசுயா அழுவது தெளிவாய் கேட்டது. அது என்னவோ உண்மைதான். என்றாலும் அனுசுயாவுக்கு கல்யாணமாகி 10 ஆண்டுகளாய் நிம்மதியாய் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கையில் குட்டையை குழப்பி விட்டு வந்திருக்கிறாளே. வெசனப்பட்டான் சுப்பு. இப்ப என்ன செய்வது அண்ணே? குரல் நெகிழ பேசிய அனுசுயாவிடம், அடடா அனு, நீ எதுக்குமா கவலைப்படற? நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன். கல்யாணத்துக்கு முன் காதலிக்கிறதெல்லாம் அறியா வயதில் தெரியாது செய்யும் ஒரு விஷயம்தான். நான் அவர்கிட்ட பேசுறேன் என்றான். அப்படி இல்லைன்னு, இத்தனை நாள் அவர் என் மேல வச்சிருந்த மதிப்பு தேவையில்லாம இப்போ கெட்டு போயிடுச்சு என்று கூறி போனை வைத்த போது மனசு கணக்கத்தான் செய்தது சுப்புவுக்கு. அங்கே இங்கே அவளுக்கு அலைந்த கோழி இன்னைக்கு என் வீட்டு பயிரிலேயே ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறதா? வீட்டுக்கு போனதும் உண்டு இல்லைன்னு ஒரு கை பார்த்துடணும் என்று நினைத்தான். மாலையில் அதே கோபத்துடன் வீட்டுக்குள் நுழைந்தான். அவள் பதட்டமாயிருப்பதை உணர்ந்தான். சுப்புவை பார்த்ததும் ரத்தனா உடனே ஓடி வந்து, என்னங்க என்னங்க, இன்னும் உமா வீட்டுக்கு வரலங்க என பதறி போய் வாசலில் கவலையாய் நின்று கொண்டிருந்தாள் ரத்தனா. மணி 7 ஆகுது, இன்னும் வரலையா? என்ன சொல்லிட்டு போனா என்று கோபத்தை மறந்து சுப்புவும் பதற்றத்துடன் கேட்டான். இன்னைக்கு கடைசி எக்ஸாம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னா அவ்வளவுதானே, வந்துடுவா, நீ முதல்ல காப்பியை போடு என்று சொன்னாலும் சுப்புவின் மனமும் படபடப்பாக இருந்தது. உமாவின் மீது இருக்கும் அவநம்பிக்கையில் இல்லை. இப்பொழுது காலம் அப்படி இருக்கிறது. பெண் பிள்ளைகள் வைத்திருப்பவர் மனதில் தோன்றும் கவலையில் சுப்புவும் லேசாக பதட்டத்துடன் தான் இருந்தான். உடை மாற்றி காப்பி குடித்து வாசலையே பார்த்து நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. வாசலுக்கும் உள்ளுக்குமாய் நடந்து ஓய்ந்தாள் ரத்தனா. மறுபடியும் உமாவின் நம்பருக்கு போன் செய்தாள். சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. உமா ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இருந்தா எடுத்துட்டு வா, எனக்கு யார் நம்பரும் தெரியாதே. இன்னும் சொன்னா உங்க மக நம்பர் கூட சரியா தெரியாது. இவ மாசத்துக்கு 4 சிம் கார்டு மாத்தரா, படிக்கிறது +2, ஆனா IPS படிக்கிற மாதிரி பேச்சு. எதனா கேட்டா விடுதலை சுதந்திரம்னு லெக்சர் கொடுக்கறா. வரட்டும், அவ காலை உடைச்சி அடுப்புல வைக்கிறேன் என்றாள் ஆத்திரத்துடன். உள்ளுக்குள் இவளுக்கும் டைம் ஆச்சு, உமா வரலைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வாய்க்கு அவள் போட்ட மாதிரி அல்லவா இருக்கும். இந்த உமா எங்கத்தான் போனா தெரியலையே, ஏதாவது வம்பை இழுத்துட்டு வரப்போறா. ரத்தனா உள்ளுக்குள் ஒரு போரே நடத்தி கொண்டிருந்தாள். எல்லார் மூஞ்சிலையும் நான் முழிக்க முடியாம போயிடுமோ என்று வெசனப்பட்டு கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவள் மனது எப்பொழுதும் அடுத்தவர் கதையை பேசிக்கொண்டே இருக்கும். அதனால் வருத்தத்துடன் குமுறி கொண்டிருந்தது. ஆனால் சுப்பு எந்த பதட்டமும் இல்லாமல் அமைதியாக வாசலை பார்த்து கொண்டிருந்தார். மகளின் மீது குற்றப்பத்திரிகை வாசித்த மனைவியை கோபமாய் பார்த்து, 3வது வீட்டு பொண்ணு 4வது வீட்டு பையனை காதலிக்கிற கதையெல்லாம் அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சுக்க. ஆனா பெத்த மக ஃபோன் நம்பர் என்ன, அவ ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்காத. ஆனா அவ மேலேயே பழி சொல்லு. இப்போ சொல்றேன் கேட்டுக்க. குழந்தைகளுக்கு கொடுக்கிற சுதந்திரம்ங்கிறது கயிறு மாதிரி. எப்பையும் ஒரு முனை அவங்க கையிலையும் மறுமுனை பெத்தவங்க கையிலையும் இருக்கணும். கயிறு எவ்வளவு நீளமா இருந்தாலும் மறுமுனையில இருக்கிற பெத்தவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கங்கிற பயம் குழந்தைகளுக்கும், எவ்வளவு தொலைவில் போனாலும் லேசா இழுத்து பிடிச்சா நம்ம குழந்தைங்க திரும்பி வந்துடுவாங்கங்கிற உறுதி பெத்தவங்களுக்கும் இருக்கணும். ஆமா, எல்லா கடமையும் பொம்பளைக்குத்தான், ஆம்பளைக்கு எதுவும் இல்லை பாரு என்றால் எரிச்சலாக. எனக்கு என் பொறுப்பு நல்லா தெரியும். உமாவுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும், அவங்க வீடு இருக்கிற இடம் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா தேவையில்லாத பதட்டத்தை காமிச்சு நம்ம பொண்ணு பேரை நாமளே ரிப்பேர் செய்யணுமான்னு தான் அமைதியா இருக்கேன். குழந்தை வளர்ப்புல, அதுவும் பெண் குழந்தை வளர்ப்புல தகப்பனை விட தாய்க்குத்தான் பொறுப்பு அதிகம்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கல பாரு என்றான் சுப்பு. அவன் கேட்ட கேள்விக்கு ரத்னா பதில் சொல்வதற்கு முன் புன்முறுவல் பூக்க ஆட்டோவில் வந்து இறங்கினாள் உமா. சாரிப்பா, இன்னைக்கு ஸ்கூல்ல கடைசி நாள். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சார்ஜ் இல்லாம மொபைலும் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் ஆட்டோ பிடிச்சு வந்தேன் என அம்மாவின் கன்னத்தில் தட்டிவிட்டு
உள்ளே போனாள். என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டு நின்ற மனைவியை பரிவோடு பார்த்து, ரத்தனா, அடுத்த வீட்டு விஷயங்கள்ல பெண்களுக்கு ஆர்வம் இருக்கிறது இயல்பான விஷயம்தான். ஆனா அந்த ஆர்வத்துக்கும் ஒரு எல்லை வேணும். நீ அடுத்த வீட்டு விஷயங்கள்ல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சா உன் வீட்டு விஷயத்த உலகமே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதை மறந்துடாத. நான் சொல்றது இப்போ உனக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆனா வயசுக்கு வந்த பெண்ணோட தாய் நீ. அவ உன்னை பின்பற்றி நடக்கணும்னா முதல்ல நீ சரியா நடந்துக்க என்றான் தீர்க்கமாய். புரிதலின் அறிகுறியாய் அமைதியாய் தலையசைத்தாள் ரத்தனா. நன்றி.